Hola! Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays, South India's #1 travel brand. போன தடவை ரொம்ப தெளிவாக இருந்த மாதிரி இருந்தது, தடவை தெளிவே இல்லை சார். அந்த பேச்சிலேருந்து ஒரு டேக்அவேன்னு எதுவுமே இல்லை. அவருடைய பிளான் படி அந்த சே நோ டு ட்ரக்ஸை வந்து பசங்க ட்ரெண்ட் பண்ணிட்டாங்க. அவருடைய பிளான் அதுதான், அதை அவங்க பண்ணிட்டாங்க. நீங்கள் யோசிங்க சார், இப்போது நீங்கள் வந்து ஒரு தலைவர் ஒரு இடத்துல இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு பெரிய ஸ்பீச் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஒவ்வொரு வரிகளுக்கும் அர்த்தம் இருக்கணும். அவர் ஏதோ ஒரு ஐடியாவில் சொல்கிறாரு அப்படின்னா, நான் 3ஆம் தேதி ஸ்பீச் கொடுக்க மாட்டேன்னு அவர் எதை ப்ரூவ் பண்ண வர்றாரு நீங்கள் சொல்லுங்கள். நேற்று பேசினதும் ஃபுல்லாக ஸ்கிரிப்டா, கிட்டத்தட்ட ஸ்கிரிப்ட் தான் சார். அதாவது படிக்கணும், படித்த தலைவர்கள் தான் இருக்கணும்ன்றது. இவர் என்ன படிச்சிருக்காரு? விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சிருக்காரா? அதில் பேச்சுலர்ஸ் முடிச்சிருக்காரு. முடிச்சாரா முடிக்கலன்றதே இன்னும் கேள்விக்குறி தான். சரி, முடிச்சிருக்காருன்னு வைங்க. படித்தவர்கள்லாம் நீங்கள் அரசியலுக்கு வரணும் அப்படின்றது இன்னைக்கு ரெலவெண்ட்டான டாப்பிக்கே கிடையாது சார். இது எல்லாரும் படிச்சிருக்கோம் சார். அப்போ படித்தவங்க தான் ஈஸியாக வரலாமே. 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி பேச வேண்டிய ஒரு கொள்கை, ஒரு கோட்பாடு சார் இது. படித்தவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும்ன்றது. ஆனால் விஜய் அவர்கள் அவரா உருவாகி இந்த இடத்துல தன்னிச்சையா நின்னாரியா அப்படின்னு ஒரு மொமெண்ட் கிடையாது. அவரா சொந்தமா உருவாகல. அந்த படத்துக்கு அவ்வளவு பிரச்சனை பண்ணி அவரே டவுன் போட்டு முடிச்சிட்டாரு. அதுக்கு அடுத்த படத்துக்கு முதல் பாட்டு அதே தானே, நான் கேம்பெயின் சொல்லல சாம்பெயின் ஓபன் பண்றேன்றாரு. அதையும் அவர் தான் பாடுறாரு சார். அப்ப என்னதான் அவர் சொல்ல வர்றாரு? விஜயகாந்துக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கு, இதுதான் விஜயகாந்த்னு. விஜய்க்கு ஒன்னு சொல்லுங்க, நீங்க சொன்னதெல்லாம் நான் ஏத்துட்டு போயிட்டே இருக்கிறேன். ஆட தெரியும், அது தவிர அவருக்கு யாராவது தெரியுமா? ஒரு ப்ரெஸ் மீட்டு ஒரு 1/2 மணி நேரம் அவர் நின்று கொடுக்குறாரு அப்படின்னா முடிச்சிருவாங்க சார். இப்போ அது தைரியமாக ஒரு விஜயகாந்த் மாதிரியோ ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாதிரியோ பண்ணிடுவாரான்னா அதுக்கான ஒரு வைபே அவர் கொடுத்ததில்லை. என்னுடைய கணிப்புகள் எங்கேயுமே தவறின ஒரு இடத்த காட்டுங்க. நீ சொன்னியே விஜய் பாத்தியா இப்படி பண்ணியிருக்காருன்னு ஒரு மெட்டஃபர் எடுத்துட்டு வாங்க, நான் ஒத்துக்கிறேன், நான் பண்ணது தப்பு. முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் குறிஞ்சி வேலையாக தெரிஞ்சுக்கல ஆதன் செயலை டவுன்லோட் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. ஆதன் ஸ்பின்னர் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட சத்யன் ப்ரோ இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் ப்ரோ. வணக்கம். எப்படி இருக்கீங்க? சிறப்பு. விஜய் அவர்கள் கல்வி விருது வழங்கும் விழா இந்த முறையும் பிரம்மாண்டமாக நடந்திருக்கு. திருவான்மியூர்ல 2 நாட்களுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. முதல் நாள் முடிஞ்சிருக்கு. எப்படி பார்க்குறீங்க இந்த முறை நடந்த நிகழ்வு? சார், நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா போன முறை நடந்த நிகழ்வுக்கும் இந்த முறை நடந்த நிகழ்வுக்கும் பெருசாக வித்தியாசம் இல்லை சார். இன்னும் சொல்லப்போனால் அவர் வந்து இந்த முறை கொஞ்சம் இன்னும் ஃபோர்ஸாக இருந்திருக்கணும் சார். போன முறை இருந்த ஃபோர்ஸோட இந்த வருஷம் கம்மின்னு தான் என்னை கேட்டால் சொல்லுவேன். அவரோட ஸ்பீச்சில் சொல்கிறேன், ஸ்பீச்சும் சரி எல்லா விஷயத்துலையும் சரி. போன முறை இப்போ இந்த மாதிரி மொமெண்ட்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க தெரியுமா, அந்த வந்தவொடனே வந்து நின்று அவங்க பாடுறதும் அவங்க இவரை பற்றி புகழ்ந்து பேசுறதும் கவிதையாக பேசுவாங்க, வைப்பாங்க. அடுத்த சிஎம் இவர் தான் ஆகணும், அது இதுலாம் நிறைய சொல்லுவாங்க. அது போன முறை நிறைய மொமெண்ட்ஸ் கிடச்சிது. இந்த முறை அவங்க ரசிகர்களுக்கே ஷேர் பண்ணுறதுக்கு எனஃப் மொமெண்ட்ஸ் கிடைக்கல. ஒன்று. ரெண்டாவது, அவருடைய பேச்சு போன தடவை ரொம்ப தெளிவாக இருந்த மாதிரி இருந்தது, தடவை தெளிவே இல்லை சார். அந்த பேச்சிலேருந்து ஒரு டேக்அவேன்னு எதுவுமே இல்லை. சரி, எதுவுமே இல்லை. அவருடைய பிளான் படி அந்த சே நோ டு ட்ரக்ஸை வந்து பசங்க ட்ரெண்ட் பண்ணிட்டாங்க. அவருடைய பிளான் அதுதான், அதை அவங்க பண்ணிட்டாங்க. அது வந்து இட் இஸ் ஆல் ப்ரிப்பேர்ட் அஜெண்டா தான். அவங்களுடைய எல்லா கட்சியினரும் அதுதான் சொல்லிட்டு மார்க்கெட்டிங் டீம் பண்ணி கொடுக்குற ப்ரிப்பேர்ட் அஜெண்டா தான். அதை வந்து ஹைலைட் பண்ணிட்டாங்க. ஆனால் அவர் பேசுனதுல புதுசாக வந்து இது வரைக்கும் யாருக்கும் தெரியாத கருத்தை சொன்னாரா அப்படின்னா நம்மளை வந்து ஒரு புதுமையான ஒரு கருத்தியலுக்குள்ளே கொண்டு போகிறாரா அப்படின்னா அவருடைய அரசியல் கோட்பாடுகளை ஏதாவது முன் வச்சுட்டாரா, இல்லை அரசியல் ஒரு கிள்ளி எரிஞ்சுப்பட்டாருன்னா கூட இல்லை, ஒன்றுமே இல்லை. அதில் ரொம்ப பிளாண்டாக இந்த ஃபிலாசபி புக்ஸ்லாம் படித்தோன்னா அதுவும் வந்து இந்த என்ன சொல்கிறது, இந்த பேசிக் ஃபிலாசபி புக்ஸ்லாம் படித்தா என்னென்ன இருக்குமோ அதெல்லாம் சொல்லியிருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் ஏசிஎஸ் விழாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு இடத்துல நண்பர்களை தேர்ந்தெடுக்கின்றதை சொல்லுவார். அதை சொல்லி முடிக்கிறார் அவர். சரி, இவ்வளோதான் நடந்திருக்கு. அதில் வந்து பெருசாக டேக்அவேன்னு எதுவுமே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் முரண்கள் தான் நிறைய இருக்குது சார். அவர் பேசுன விஷயங்களை அதில் அவரே முரண்பட்டு வராரு அப்படின்னு கேள்வி கேட்கறதுக்கு தான் நமக்கு வந்து அவர் வாய்ப்பு கொடுத்துட்டு போகிறாரே ஒழிய அவர் அதில் அரசியல் பேசலை. இல்லை அவர் வந்து அந்த மாணவர்களை பெருமையாக பேசி கௌரவிச்சாரா அப்படின்னா, ஒரு இந்த விழாவுக்கு வந்திருக்கீங்க, நீங்கள்லாம் நல்லா எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள், அதோட முடிச்சுட்டாரு. அதுக்கப்புறம் மாணவர்களை கூட பெருசாக வாழ்த்து சொல்லி இது பண்ணலை. ஆட்டோமேட்டிக்காக அவர் இன்னும் சொல்லப்போனால் அந்த ஸ்பீச்சில் நான் 3ஆம் தேதி ஸ்பீச் கொடுக்க மாட்டேன்னு வேறு அது ஒரு இன்க்ளூட் பண்ணுறாரு. அதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு தகவல். என்னைய கேட்டால் தேவையில்லாத ஒரு தகவல். இப்போ அந்த தகவலை அது கொடுக்கறதுனால என்ன பெருசாக நம்ம சேஞ்ச் ஆகிற போகுது சொல்லுங்க. அட்வைஸ் பண்ணால் உங்களுக்கு பிடிக்காதுன்னு ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஸ்பீச்சாக தான் எனக்கு தெரிஞ்சது. அதுதான் சார். இப்போ அதில் 3ஆம் தேதி நீங்கள் யோசிங்க சார். இப்போது நீங்கள் வந்து ஒரு தலைவர் ஒரு இடத்துல இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு பெரிய ஸ்பீச் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஒவ்வொரு வரிகளுக்கும் அர்த்தம் இருக்கணும். இல்லை ஒவ்வொரு வரிகளும் வந்து ஆத்மார்த்தமாக ஏதோ ஒரு உள்ளேருந்து வரணும், வைக்கணும், இது பண்ணணும். சரி, அவர் ஏதோ ஒரு ஐடியாவில் சொல்கிறாரு அப்படின்னா நான் 3ஆம் தேதி ஸ்பீச் கொடுக்க மாட்டேன்னு அவர் எதை ப்ரூவ் பண்ண வர்றாரு நீங்கள் சொல்லுங்கள். இதை மட்டும் இல்லை, ஓவராலாகவே அந்த ஸ்பீச்சில் வந்து
பெருசா வந்து இவருடைய பாயிண்ட்ஸ் இப்போ இதுக்கப்புறம் இது சொல்லுவோம், இதுக்கப்புறம் இது சொல்லுவோம், இதுக்கப்புறம் சொல்லுவோம் பிளான் பண்ணி வந்திருக்கிறாரு சார். அந்த எந்த பாயிண்ட்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிடிச்ச மாதிரி இல்லைன்றதான் உண்மை. அதுல ஷேர் பண்றதுக்கு விஜய் ஃபேன்ஸுக்கு எனக்கு கண்டென்ட் இல்லைன்றதா உண்மை. அவங்க கிடைச்ச ஒன்று ரெண்டையும் அதுல ஏதாவது பண்ணலாமா அப்படின்ற. இன்னும் சொல்ல போனா ஃபர்ஸ்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்தார் நேற்று. அவங்க ஃபேன்ஸே ஒருத்தர் எழுதியிருக்காங்க, போன வருஷம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருந்தார், இந்த வருஷம் கொஞ்சம் ஆளு சரியா இல்லை, தாடி இனிமே ஒரு மாதிரி இருக்காப்புல அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல தான் வந்து நிற்கிது. ஓகே, நேற்று பேசினதும் ஃபுல்லாக ஸ்கிரிப்டா? கிட்டத்தட்ட ஸ்கிரிப்ட் தான் சார். இப்போ சார் அதாவது படிக்கணும், படித்த தலைவர்கள் தான் இருக்கணும்ன்றாரு. ஆமாம். இவர் என்ன படிச்சிருக்காரு? விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சிருக்காரா? அதில் பேச்சுலர்ஸ் முடிச்சிருக்காரு. முடிச்சாரா முடிக்கலன்றதே இன்னும் கேள்விக்குறி தான். சரி முடிச்சிருக்காருன்னு வைங்க, வச்சிருப்போமே. முடிச்சிருக்காருனாலும் அந்த எதை வேணாலும் படிச்சுட்டு ஆயிடலாமா? எதை வேணாலும் படிச்சுட்டு நீங்கள் அரசியலுக்கு வந்துடலாமா? காமராஜர் காலத்தில், எம்ஜிஆர் காலத்துலலாம் படிக்காதவங்க இருந்தாங்க அப்படின்னா 80% மக்களும் படிக்காமல் இருந்தாங்க. இன்னைக்கு தடுக்கி விழுந்தா பி இருக்கு அவன்கிட்ட, அங்கங்கே பி வச்சுட்டு சுற்றிக்கிட்டு இருக்கோம். அப்போது நம்மளை ஆல்ரவுண்ட் நமக்கு ஈக்குவலாக இல்லைனாலும் நமக்கு ஒரு பங்கு கீழே இருந்தால் பரவாயில்ல, ரைட்டுங்களா? விஷயம் என்னன்னாங்க, இப்போது நீங்கள் பக்கத்து மாநிலங்களாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பழைய பிஜேபி மாநிலம், பிஜேபியோட மாநிலமாக இருக்கும்பொழுது பசவராஜ் பொம்மை கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா அவர் மெக்கானிக்கல் இன்ஜினியர். அதே மாதிரி இவர் நீங்கள் டெல்லி கெஜ்ரிவால் எடுத்துக்கோங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியர் ப்ளஸ் ஐஆர்எஸ்ல இருந்தார், அவர் ரெவன்யூ சர்வீஸில் இருந்தவர். அதே மாதிரி நீங்கள் இவர் எம்ஏ கோல்டு மெடலிஸ்ட் யார், சிவராஜ் சௌஹான். நீங்கள் மம்தா தீதி எடுத்துக்கோங்க, பொலிட்டிக்கல் சயின்ஸ் படி. அட்லீஸ்ட்டு நீங்கள் இதுக்கு ரெலவெண்ட்டாவது நீங்கள் படிச்சிருக்கீங்களா? நீங்கள் உங்கள் அப்பா டைரக்டரு, அவர் மூலிமா உள்ளே வரணும் அப்படின்ற உங்களுடைய நடிப்பு அப்படின்ற ஒரு ஏரியாவுக்குள்ளே அந்த கரியரை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க, அதற்கு சம்மந்தப்பட்ட படிச்சிங்க. மக்களுக்கும் சொசைட்டிக்குமோ ஒரு சிவிக் சயின்ஸு, ஒரு சோஷியாலஜி, ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸு அந்த மாதிரி ஏதாவது படிச்சிருக்கீங்களா? இல்லை ஒரு எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கீங்களா? இல்லை ஒரு காமர்ஸ் படிச்சிருக்கீங்களா? ஏதாவது அரசியல் சார்ந்து, இல்லை மக்கள் சார்ந்து, இல்லை சமூகம் சார்ந்து ஏதாவது படிப்பு உங்கள்கிட்ட இருக்கா? அதில் ஏதாவது உங்கள்கிட்ட தீசிஸ் இருக்கா? தியரி ஏதாவது பண்ணிருக்கீங்களா? படித்தவர்கள்லாம் நீங்க அரசியலுக்கு வரணும் அப்படின்றது இன்னைக்கு ரெலவெண்டான டாபிக்கே கிடையாது சார். இது எல்லாரும் படிச்சிருக்கோம் சார். அப்போ படித்தவங்க தான் ஈஸியாக வரலாமே. 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி பேச வேண்டிய ஒரு கொள்கை, ஒரு கோட்பாடு சார் இது. படித்தவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும்ன்றது இப்போ எல்லாரும் படிச்சிருக்கோம் அப்படின்னா எல்லாரும் வரலாமா? ஒன்று அங்கேயே முடிஞ்சிருது அது, ரைட்டா? ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா சார் அந்த மொத்த அவருடைய ஸ்பீச்சுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பசங்க ஃபுல்லாக தாவே கழகத்தில் வந்து சேருங்கன்றதான் சார். அதுக்கு தான் சுத்தி வராரு. நீங்க படிச்சவங்க, உங்களுக்கு தெரியும், உங்க அப்பா அம்மாவுக்கு அது இதுன்னு போனதே உங்க அப்பா அம்மா ஓட்டு போட சொல்லுங்க அது இதுன்னு ஒரு மாதிரி உழைப்பு விட்டாரா? இந்த தடவையும் அதே தான் போய் நான் தான் விஜய்பா, இப்போ எனக்கு வந்து இவ்வளவுதான். இப்போ திமுக அதிமுகவில் தான் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு தான் பர்சன்டேஜ் இருக்கு, ஓட்டு பர்சன்டேஜ். இப்போ எனக்கு இருக்காது, இன்னும் 15 வருஷம் கழிச்சு நீங்க வந்து பூரா பேரும் எனக்கு ஓட்டு போடுங்கன்றது தான் அஜெண்டா. அதுக்கு தான் அவர் செலவழிச்சு எத்தனை 1 கோடியோ 1.5 கோடியோ செலவாயிருக்குன்றாங்க. இவ்வளவோ அதுக்கு தான், அதைத்தான் அவர் சுற்றி வந்துட்டு இருக்காரு. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அரசியலை கரியரா சூஸ் பண்ணுங்க அப்படின்றாரு. டக்குன்னு கரியர் கைடன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாரு. இவரு எடுத்த ஒரு கரியருக்கு அவர் எவ்வளவு, அதாவது என்னென்னலாம் அடிபட்டு வந்தாரு வச்சாருன்றது இருக்கு, அதுக்கு எவ்வளவு பேக்கப் யூஸ் பண்ணாரு. இப்போ வரைக்கும் மார்க்கெட்டிங் டீம் வச்சுட்டு ஒரு மார்க்கெட்டட் ப்ராடக்ட் தான் விஜய் அப்படின்றது. என்னுடைய நண்பர் ஒருத்தர் நான் பேசிட்டு இருக்கும்போது சொன்னார் சார், இஸ் அ மார்க்கெட்டட் ப்ராடக்ட்னாரு. அது என்ன, ஏன் அப்படி சொல்ல வரீங்கன்னு கேட்குறேன். அவருடைய உருவாக்கம் எல்லாமே வந்து இதுல எந்த இடத்துலையும் வந்து சுயமா ஒரு மொமெண்ட்டை அவர் கிரியேட் பண்ணி அங்கிருந்து அவர் உருவாகி வந்தாருன்னே கிடையாது சார். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணங்கள் இருக்கு. அவர் அப்பா உருவாக்குனாரு, சரி அப்படியே வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா பல டைரக்டர்கள், இது எல்லாருக்கும் இப்படிதான் அப்படின்னா ஏதாவது ஒரு மொமெண்டாவது அவங்களே உருவாக்கிற ஒரு தருணம் இருக்கு சார். ஒரு மொமெண்டாவது. இப்போ நீங்க யோசிங்க சார், எதுவுமே இல்லை, சிவகார்த்திகேயன் நடிகர், அன்னைக்கு போய் உழவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விருது வாங்கிட்டு வர்றாரு. ஸோ என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இது அவர் விவசாயம் பண்ணல, வைக்கல, ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கிறாரு இல்லையா? ஏதோ ஒரு உபயோகமாக இருக்க போய் தான் பண்ணணும். சும்மா வந்து இப்போ விஜய் அவர்களுக்கு ஒரு மொமெண்ட் சொல்லுங்க, இல்லை அவர் வந்து விரும்பி இந்த ஒரு விஷயத்த அவரை பண்ண வச்சாங்க, இல்லை அவருக்காக பண்ணாங்க. அவருடைய ரசிகர்கள் எதுக்குனாலும் பண்ணுவாங்க. இன்னைக்கு ரசிகர்கள் பவர் ஸ்டார் இருக்கிறாங்க, அவங்க எல்லாவனுக்கும் இருக்கிறாங்க. ஆனால் விஜய் அவர்கள் அவரா உருவாகி இந்த இடத்துல தன்னிச்சையா நின்னாரியா அப்படின்னு ஒரு மொமெண்ட்டு கிடையாது. அவரா சொந்தமாக உருவாகலை. ஸோ நீங்கள் வந்து பட்டு இதை நீங்கள் சொல்லியிருக்கணும். இப்போ ஒரு விஷயம், நான் வந்து இந்த கரியரில் நான் இப்படி பல கரியர் சூஸ் பண்ணேன், இதெல்லாம் ஆச்சு, கடைசியில் நான் இந்த இடத்துல வந்து இப்படி வந்து நின்னேன் அப்படின்னா அதுல உங்களுக்கு ஒரு 4-5 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நீங்க அதை பேஸ் பண்ணி இதுல எது பெஸ்ட்னு சொல்றீங்க. இல்ல மக்களோட அவர் கனெக்ட்ல இருந்துகிட்டு தான் அப்புறம் வந்திருக்காரு. மக்களோட அந்த மீனவர்கள் பிரச்சனையா இருக்கட்டும், அதுக்கப்புறம் மழை வெள்ளம் வரும்பொழுதா இருக்கட்டும், 3 சொல்லுவீங்க சார், சொல்லுங்க. இல்ல அதான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மக்களோட கனெக்ட்ல தானே இருந்திருக்கு. நான் தான் சொல்றேன் சார், நிறையன்னு சொல்லாதீங்க சார், 3-4 அவ்வளவுதான் சார். எனக்கு தெரிய நான் கடகட 4 சொல்லிடுறேன் சார். அவரா வந்து மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுத்தாரு அப்படின்னா ஒரு 4 விஷயம் தான் ஆக்சுவலா. மற்றது ஃபுல்லா நடிகர்கள் கூட்டமா பண்ணும்போது கூட்டத்துல ஒருத்தவராக இருந்தவர் தான் விஜய்.
ரைட்டுங்களா? இதுவரைக்கும் அவருடைய குரல் கொடுத்து அரசியல் மாற்றம் நிகழவில்லை, சமூக மாற்றம் நிகழவில்லை. அதாவது துரும்ப கூட கிள்ளி போடல சமூகத்துக்காக. அவரா தன்னிச்சையாக கூட்டத்தோட கூட்டமாக தான் அவர் கோவிந்தா போட்டுக்கார வழிய. படங்கள்ல ஒன்று சொல்லுவாரு, இதுல இப்ப ஒண்ணும் இல்ல, நேற்று வந்து 3வது அதை நான் பாக்குறேன், சே நோ டு ட்ரக்ஸ், சே நோ டு டெம்பரரி பிளஷர்ஸ்ன்றாரு. அவருடைய படங்கள்ல அவர் தானே சார் குடிச்சு தானே சார் காட்டுறாரு. அவர் தான் சொல்லிட்டாரு படத்தை படமா பாருங்க அப்படின்றதுதான். நான் என்ன சொல்றேன்னா சார், இப்போ நீங்க இதெல்லாம் எங்களை பண்ண சொல்றீங்களா, அதை உங்க படத்திலே உங்களால காட்ட முடியல சார். ஏன் காட்ட முடியல? உங்களுக்கு தெரியுது அப்படிலாம் காமிச்சா ஏத்துக்க மாட்டாங்கன்னு தெரியுது. அப்போ அப்படி காமிக்க முடியாது நீங்களே நினைக்கிறீங்க. அப்ப காமிக்க முடியாதுன்னு நீங்க நினைப்போ அவர் என்ன சொல்றாருன்னா சார், ஒரு ப்ரொஃபஸர் வந்து குடிச்சிட்டு வர்றத ஒரு வைப்பு ஆகுறாரு. அவர் தானே ஆகுறாரு படத்துல. பக்கத்துல லெக்சர்லாம் அவன் குடிச்சிட்டு தான்ப்பா எப்போ வருவான், ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சொல்றாங்க அந்த ஆள் எப்பவுமே அப்படிதான்ப்பா இருப்பாரு அப்படின்ற, அதை ஒரு கல்ச்சரா ஆகுறாரு, அதை நார்மலைஸ் பண்றாரு சார். இப்போ நீங்கள் யோசிங்க, நீங்கள் நானும் படித்தோம், காலேஜில் படிச்சிருப்போம், படிக்கும்போது ஒரு மேக்ஸ் ப்ரொஃபஸர் குடிச்சிட்டு வந்தாங்கன்னா ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸர் சும்மா இருந்துருவாரா சார்? இதுதான் சார். இப்போ இதை நார்மலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா ஏன் நார்மலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு? அவர் வர வேண்டியதானே, பட்டையங்களையும் போட்டு அவர் இப்போ வராருல, இந்த மாதிரி டே வர வேண்டியதானே, ஏன் வர மாட்டாரு? அவருக்கு தெரியுது சார் இதுதான் மாசுன்னு பசங்க மனசுல அவர் தான் விதைக்கிறாரு. விதைச்சிட்டு அதெல்லாம் தப்பு அப்படின்னா எப்படி சார்? அதை பார்த்து ஒருத்தன் என்ன கேட்குறேன்னா, ஒருத்தன் கன்வின்ஸ் ஆக மாட்டானா, இந்த மாதிரி நம்ம ஒரு ப்ரொஃபஸராக கெத்தா போகணும்ப்பா, என்னது ஐடி கார்டை பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு காலையில் எழுந்து குளிக்காம கிளம்பி போகலாம் அப்படின்னு ஒருத்த, அதுவே கேட்டுதானே தமிழ்நாட்டுக்கு. அதுக்கு தான் அவங்க ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்குறாங்க. அவரே சர்க்கார் நான் ஒரு தப்பு பண்ணிட்டு நான் கிளாரிபிகேஷன் கொடுக்கலாம், நான் மன்னிப்பு கேட்கலாம், அதெல்லாம் தெரியாயிருமா? நீங்க படம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரியான படங்களும் எங்க தலைவர் விஜய் அவர்கள் பண்ணியிருக்காரு, ஏன் அதை நோட் பண்ண மாட்டீங்க? அதுல இருந்து நல்ல விஷயங்கள் எடுத்துக்க. அது சார் நீங்க சப்ப கிட்டு கட்டுறீங்க, நீங்க கெட்டுங்க, சப்ப கிட்டு கட்டுங்க, நான் இல்லைங்களே. பண்ண தப்பு தானே சார். நீங்க பாடுறீங்க கில்லி மில்லி உள்ள போனாதான் கில்லி வருவான், அண்டாவை காலி பண்ணிட்டு 11ஆவது போறேன், 12வது அண்டாவுக்கு போறேன், அதெல்லாம் குடிச்சிக்கிட்டே இருக்கேன், தம் அடிக்கிறேன், சிகரெட் அடிக்கிறேன், வாயில இது வைக்கிறேன், அது வைக்கிறேன், பத்த வைக்கிறேன், அப்படி இப்படிலாம் பாடுறீங்க. பாடிட்டு சென்சாருக்கு போனா அதெல்லாம் தூக்க சொல்றான், தூக்கிட்டு டவுன் வருது. அப்புறம் அது முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சதுதான் நீங்க பண்ணிருக்க மாட்டீங்களா? அப்ப தப்பு தானே அது. தப்புங்க போய் நீங்க தூக்கிருக்கீங்க, அது ரைட்டுன்னு நீங்க தூக்கிருக்க வேண்டாம்ல. இல்ல, மக்களுக்கு அந்த மாதிரியான எதிர்ப்புகள் வந்தனாலதான் தூக்கவும் செஞ்சாரு சார். எதிர்ப்பு எதுக்கு சார் வருது? தப்புங்க போய் தானே சார் வருது. மற்ற நடிகர்கள் செஞ்சு ஏத்துக்கிறாங்களே விஜய் அப்படின்னு, விஜய்க்கு பின்னாடி கெட்டு போயிருவாங்கன்றதுக்காக அவ்வளவு எதிர்ப்புகளுமே. நான் ஒண்ணு சொல்றேன் சார், சிம்பிள் சார், சிம்பிள். அவன் பண்றான் இவன் பண்றான் அப்படின்னா நானும் பண்ணுவேன் அப்படின்னா நீங்க பண்ணுங்க. அவன்லாம் எவனா நான் சிஎம் ஆறேன் 2026 வந்தவொடனே சிஎம் ஆறேன்னு சொல்றானா? நீங்க தானே சொல்றீங்க. உடனே நீங்க போறது அப்புறம் எல்லா நடிகரும் பண்றாங்க, அவன்கிட்ட கேட்க மாட்டீங்க, அண்ணனா மட்டும். அவங்களாம் யாராவது 2026 சிஎம் ஆக போறோம் நீங்க சொல்றீங்க. அப்ப எனக்கு சிஎம் ஆக வரணும்னா நீ உங்கள்கிட்ட வந்து இதெல்லாம் எதிர்பார்ப்பு நான் வைக்கிறேன். அப்ப அது வேண்டாம்னா நீ உதாசீனப்படுத்திட்டு போனா மக்கள் பார்ப்பாங்கல்ல, மக்கள் பார்த்துட்டு தானே இருக்கான். நீங்க ஒண்ணும் இல்லை சார். சரி, அந்த படத்துக்கு அவ்வளவு பிரச்சனை வந்ததா? நீங்க சொன்ன மாதிரி வச்சுக்கிறோம். அந்த படத்துக்கு அவ்வளவு பிரச்சனை பண்ணி அவரே டவுன் போட்டு முடிச்சிட்டாரு. ரைட்டா? கெட்டாத பேசுவாரு, கெட்டாச்செல்லாம் மலக்கிட்டானுங்க, எல்லாம் படம் வந்துருச்சு. அதுக்கு அடுத்த படத்துக்கு முதல் பாட்டு அதே தானே, நான் கேம்பெயின் சொல்லல சாம்பெயின் ஓபன் பண்றேன்றாரு, இல்ல வாங்க மஜாவா பாட்டி பண்ணுன்றாரு, அதையும் அவர் தான் பாடுறாரு சார். அப்ப என்னதான் அவர் சொல்ல வர்றாரு? போன பாட்டுல நீங்க தான் பாடினீங்க, விட்டு திருப்பினாங்க. இப்ப அடுத்த பாட்டு அதே மாதிரி பண்ணீங்கன்னா ஒருவேளை அது ப்ரமோஷனுக்காக நீங்க வச்சிருக்க ஸ்ட்ராட்டஜியா என்னது, எப்படி எடுத்துக்கிறத? எம்ஜிஆர் அவர்கள் பிரமிக்க வச்சாருன்னா பெருசா பிரமிக்க வச்சாரு சார் அவரு சார். அதாவது ஜெயிச்ச ஒவ்வொருத்தனும் வந்து அவனுக்கான வெயிட் பாத்தீங்க அப்படின்னா அவனுடைய ஒரிஜினாலிட்டி. விஜயகாந்த் ஜெயிச்சாருன்னா அவருடைய ஒரிஜினாலிட்டி. அப்படியான ஒரு வைப் இருக்கிற மனுஷனை பார்க்கவே இல்லை மக்கள். அது ரைட்டோ தப்போ, காலம் அவருக்கு வேற மாதிரி விதி எழுதியிருக்கு, அதெல்லாம் விடுவோம். ஆனா விஜயகாந்த் கொடுத்த வைப்பை எவனுமே கொடுக்கல. உண்மை அதுதான். அவர் திரைத்துறையில் இருந்த வரைக்கும் இருக்கட்டும், அதுல இருந்து மாறி அவரு அரசியல் முன்னேற அரசியல் வரைக்கும் விஜயகாந்துக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கு. இதுதான் விஜயகாந்த்னு. விஜய்க்கு ஒன்னு சொல்லுங்க, நீங்க சொன்னதெல்லாம் நான் ஏத்துட்டு போயிட்டே இருக்கிறேன். ஆட தெரியும், அது வர அவருக்கு யாராவது தெரியுமா? இவ்வளவு முரண்கள் இருக்கு. நேற்று எவ்வளவுதான் இருந்தாலும், அரசியலா இருந்தாலும், அரசியல் எதிர்பார்ப்புக்காக இருந்தாலும், அரசியல் தேவைக்காக அவர் பண்ணாலுமே கூட அத்தனை மாணவர்களும் ஓகே விஜய் சந்திச்சிட்டோம், எவ்வளவு நடிகர்கள் இருந்தாலுமே இருந்தாலுமே கூட மாணவர்கள் அடுத்த வருஷம் படிக்கிறவங்களா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி போனவங்களும் அதான் சொன்னாங்க, விஜயை பார்த்துட்டோம், கையில கொஞ்சம் அங்கீகாரம் வாங்கிட்டோம், அது போதுமே. நீ அப்படி ஃபேன் பாய் மூமெண்ட்டை கிரியேட் பண்ணணும்னா அஜித்துக்கு 2 நிமிஷம் ஆகும் சார். சுரேஷ் சந்திரா ஒரு 10 மணிக்கு எந்திரிச்ச உடனே ஒரு போஸ்ட் போட்டாருன்னா 2 நிமிஷத்துல தமிழ்நாடே ஸ்தம்பிக்க வச்சிருவானு சார் அவனுங்க. அதை வந்து கிரியேட் பண்ணி அதை வச்சு கேபிட்டலைஸ் பண்ணி வாழணும்னு அஜித் போன்றவர்கள் மற்றவங்க நினைக்கல. இவர் வந்து அந்த ஃபேன் பாய் மூமெண்ட்டை கிரியேட் பண்ணி அதை வச்சு ஒரு வைபை பண்ணிட்டு இருக்காரு. அவரே வைப் ஆகிட்டு இருக்காரு சார், அவ்வளவுதான். சிம்பிளா அதை நினைச்சு ஸ்டூடெண்ட்ஸ்ல பண்ணிருக்கலாம், இல்ல வேலை இல்லாதவங்களுக்கு வேற ஏதாவது விஷயங்கள். அதான் சார் இதுவே தப்புன்ற. நான் இன்னொரு ஆங்கிள் சொல்லுவா, அதாவது மாணவர்கள்ட்ட அரசியலை கொண்டு போய் சேர்க்கணும், அதனால நான் ஜெயிச்சிருவேன்
அப்படின்ற ஒரு பிம்பம் இருக்கு. அப்படின்னா இதுக்குள்ள 3 தடவை சீமான்லாம் சிஎம் ஆயிருக்கணும். சீமான் ஆட்சியில் இதுக்குள்ள நம்ம தென்னை மரத்தையும் பனை மரத்தையும் இதையும் ஓட்டிக்கிட்டு இருக்கணும். பனநொங்கியும் தென்னநொங்கியும் அதிலே தான் நம்ம போயிட்டு இருக்கணும். அது ஒர்க் அவுட்டே சார். அதெல்லாம் பழைய கல்ச்சர், பழைய கான்செப்ட். இன்னும் சொல்ல போனால் ஒரு 10 வருஷம் கரெக்டாக சொன்னால், இந்த கண்ணையாகுமார்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுமா, ஒரு எதில் இருந்தார், ஜேடியில் இருந்தார் நினைக்கிறேன், ஜனதாதளத்தில் இருந்தார் நினைக்கிறேன், சரியா தெரியல, டக்குன்னு கிளிக் ஆகலை. அவரோடய அது முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் மாணவர்கள் சுயமாக ஒரு குழுவாக முன்னாடி வந்து எங்கேயுமே ஜெயிக்கல, ஜல்லிக்கட்டு உட்பட. எனக்கு தெரிஞ்சு என்னைய கொஞ்சம் நேரம் ஃபோனை பார்க்க விட்டிங்கன்னா 15 கட்சி நான் சொல்லுவேன் ஜல்லிக்கட்டுக்கு அப்புறம் இளைஞர்கள் உருவாக்கின கட்சி. இன்னைக்கு எங்கே இருக்காங்கன்னே தெரியாது சார். எங்கே இருக்காங்கன்னே தெரியாது. அந்த கொம்பு வச்சுட்டு இளைஞர், தமிழ்நாடு இளைஞர் கட்சி, ஏதோ ஒரு கட்சி ஒருத்தர் இருக்காங்க, அதில் ஒருத்தர் மட்டும் நமக்கு தெரியும், பழக்கம், நெருங்கி பழக்கம். எங்கே இருக்காங்கன்னு தெரியாது. இவங்க பூரா மாணவர்கள் தான். ரைட்டா? மாணவர்கள் அரசியலுக்கு வரலான்ற கான்செப்டே உடச்சி விட்டாங்க. அதாவது மன ரீதியாக, உளவியல் ரீதியாக உடச்சி விட்டாங்க. சரி, ரைட்டுங்களா? அதனால் வந்து அந்த கான்செப்டே தப்பு. இவர் அங்கே போய் உட்காந்துருக்காரு. இப்போ இவர் பண்ணணும்னா அவங்க கட்சியில் உள்ள இளைஞர்களையும் அவங்க ஒவ்வொரு பாசறையும் தனித்தனியாக கூப்பிட்டு அவங்கள கூப்பிட்டு பார்க்கணும், வைக்கணும். அடுத்த மாநாட்டுக்கு 10 லட்சம் பேர் வச்சுட்டு மதுரையில் மாநாடு கூட போகிறோன்றாங்க. அதெல்லாம் அவர் பண்ணணும்னா அதற்கான வேலையில் ஆரம்பிக்கணும். அந்த மாநாட்டில் யார் போய் உட்காருவோம்? நீங்கள் சொல்லுங்கள் சார். இந்த மாநாட்டில் சீமானை தவிர ஒருத்தர் போய் உட்காருவோன்னு சொல்லுங்கள் நீங்கள். ஓகே, அப்போ சீமான் போவார். அவருக்கு வேறு வழியே இல்லை சார். அவர் தான் சொல்லிட்டாரு சார். ஒரு பக்கத்தில் எவ்வளோ நீங்கள் இருக்கீங்களா சார்? உங்களுக்கு என்ன ஒரு ஆவரேஜாக ஒரு யங்ஸ்டர் வயசு இருக்குன்னு வைங்களேன், ஒரு 20 வருஷமாக நீங்கள் ஒரு 1000 பேருக்கு வாழ்த்து சொல்லியிருப்பீங்க, பிறந்தநாள் வாழ்த்து. நெருக்கி உங்கள் அப்பா அம்மா நெருங்கினவங்கன்னு பெரிய ஆள் எல்லாத்துக்கும் ஒரு பக்கத்தில் எங்கேயாவது வாழ்த்து எவனுக்காக கொடுத்துருக்கீங்களா நீங்கள்? ஒரு பக்கத்தில் கேவலம் வெக்கமே இல்லாமல் இப்போ வர்ற ஒரு நடிகருக்கு. இதே சீமான் வந்து நடிகை நாளாடக்கூடாது, இந்த வார்த்தையை சொன்னார் சார் சீமானு. இந்த ரஜினிகாந்த் அடிக்கிற அடி, இந்த ரஜினிகாந்த் கமலஹாசன் அடிக்கிற அடியில், சாரி ரஜினிகாந்த் அடிக்கிற அடியில் இந்த கமலஹாசன் விஜய் இப்படின்னு எவனுமே உள்ள வரக்கூடாது, அந்த அடி அடிப்பான் அப்படின்னாரு சீமான். தமிழன் ஆளணுன்றாரு. அவர் வரப்ப, தம்பி வரப்ப அண்ணன் வர இருக்கிறாரு. இதுல என்ன இருக்கு? சரி சார், தமிழன் ஆளணுன்றாரு. தம்பி வரப்ப நீ ஆதரவு கொடுக்குற, தம்பி காலில் விடுகிற, ரைட்டு, தம்பி போய் நீ போய் உட்காரு, 2 பேரும் சேர்ந்து என்ன சாதிக்கிறீங்கன்னு பார்ப்போம். நாங்கள் இப்போ இது தப்புனே சொல்லலை சார், கேவலன்றோண்ணா, தப்பு சொல்லலை, கேவலமா இருக்குன்ற. நீ நடிகை நாடாளக்கூடாதுன்னு பேசுன கட்சி அவன் கட்சி. அவன் கட்சியில் இருக்க அந்த துரைமுருகன் சரி, அவன் இடுமாவனம் காத்தி எல்லாவனும் சார். அந்த போய் இப்போ திமுகவில் இருக்கானுங்களே, இதே மாதிரி பேசிட்டு திமுகவில் போய் இருக்கானுங்க தெரியுமா? அவன் பேர் என்ன, கல்யாண சுந்தரம், ராஜீவ்காந்தி, இவங்க பூரா சேர்ந்து நடிகர்கள் நாடாளக்கூடாதுன்னு இந்த ஸ்டேட்மெண்ட். அவங்க எப்படின்னா ஒரே ஸ்டேட்மெண்ட் நூல் பிடிச்ச மாதிரி எல்லா இடத்துலையும் சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி எல்லா இடத்துலையும் பேசுறவங்க இன்னைக்கு கேவலமா வெக்கமே இல்லாமல் இவன் காலை விழுந்துட்டு இருக்காங்க. இந்த விஜய் காலை போய் விழுந்துட்டு இருக்காங்கன்னு வைங்களேன். ஒன்றும் இல்லை, நீ பண்ணது தப்புலாம் சொல்லல, நீ போய் சேர்ந்து என்ன கிழித்துருவீங்கன்னு பார்ப்போம் தான் நம்ம பார்க்குறோம். ஒன்றும் இல்லை, அதான் நீ போய் பாரு, நீ போய் என்ன பண்ணுவியோ நீ பண்ணுவோம். ஆனால் நீங்கள் சொல்லுங்க, சீமானதான் இந்த மேடல் வேறு யாரு உட்காருவான்னு நினைக்கிறீங்க? ஏங்க அத்தனை பேர் வாழ்த்து சொன்னாங்களே, யாருமே போக மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்க போவாங்க, அவர்கள் இருந்து அண்ணாமலை வரைக்கும் வாழ்த்து தெரிவிச்சு போவாங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? எடப்பாடி அவர்கள் வந்து விஜயினுடைய ஆதரவை தேடி விஜயினுடைய ஒரு இதுல போய் உட்காருவான்றீங்களா நீங்க? இதை இப்படி யோசிங்களேன், எடப்பாடி ஒரு மாநாடு போறாரு, விஜய் போய் உட்காருவாரா? போக மாட்டாரு. அது இப்படி போக மாட்டாரு. அப்ப எடப்பாடி போய் உட்காருவாரு சார். சிஎம் சார், எடப்பாடின்றவர் சிஎம் இருந்தவர். முதல் பேரே அவர் தாங்க இருக்கு. அங்கதான் எல்லாத்துக்கும் ஒரு அதிர்ச்சியும் ஆச்சரியமும் இருக்கு. அதுதான் போய் அப்பயும் ஒரு நடிகரா இருந்த அவர்கள் விஜய் அவர்கள் இல்ல சார், அந்த இடத்துல நீங்க சொல்றது எனக்கு புரியுது. அதாவது எடப்பாடி அவர்கள் முதல் பேர் போட்டு அவர் வாழ்த்து எல்லாம் தெரிவிச்சாரு, தலைவர், அதனால போய் உட்காருவார். நான் எடப்பாடி போய் விஜயனுடைய மாநாட்டுல உட்காரு, விஜய் போய் எடப்பாடி மாநாட்டுல ஏன் உட்காரக்கூடாது? அதுதான் சொல்றேன், கட்சி தலைவர் அந்த இடத்துல விழுறாங்க. அந்த இடத்துலதான் தோக்குறீங்க நீங்க. அந்த இடம் தான், அதுதான் சார் ரொம்ப கூஷனான பாயிண்ட். நான் சொல்றேங்க, இங்க அரசால வர்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு நடிகர்கள் உள்ள வந்துடுறாங்க. அவங்க அப்படி நட்டமா நிற்பாங்க. நம்ம எல்லாரும் போய் அவங்க கையெடுத்து பாஷால எடுக்கிற மாதிரி முத்தம் கொடுத்துட்டு அவங்க காலை சுற்றி, அதாவது அவங்கள சுற்றி நம்ம நின்றுக்கணும். அவங்க சிஎம் ஆயிருவாங்க. அதை நம்ம பார்த்து ஜெய ஜெய ஜெயன்னு இந்த படத்தில் வர்ற மாதிரி. சரி, அவராக பார்த்து யாருக்கா ஏதாவது கொடுக்கணும்னா கொடுப்பாரு, அதை வாங்கிக்கணும். இதுதான் வந்து இவங்களோட மைண்ட் செட். இப்போ ஒவ்வொரு விஜய் ரசிகர்களும் இப்படி தான் பிக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. 2026 ஜூன் மாதம் இதுதான் நடக்கும், மே மாதம் இதுதான் நடக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. விஷயம் அது இல்லை. நீங்கள் என்ன சொல்லிடுறானுங்க, என்ன பவன் கல்யாண் மாதிரி நாங்கள் வந்து பண்ணிடுவோம். ஆமாம், பவன் கல்யாண் வந்து பிரஜாராஜ்யத்தில் இளைஞர்கள் பாசறையினுடைய தலைவர். பிரஜாராஜ்யம் கட்சியே அவர்கிட்ட இருக்கு. பிரஜா இப்போ இன்னைக்கு வந்து ஒரு 21 சீட்டு ஜெயிச்சிருக்காருன்னா அவங்க அண்ணன் 18 சீட்டு அப்பமே ஜெயிச்சார். ஸோ அவங்களுக்கு அரசியல் தெரியும். அரசியல் தெரிந்த ஒரு கூட்டம் அவங்ககிட்ட இருந்தது, அவங்க அண்ணன்ட்ட. இவர் ஜனசேனா, அவர் வந்து காங்கிரஸ் நடந்ததுக்கப்புறம் இவர் ஜனசேனா உருவாக்குறாரு. அதுலேருந்து வெளியில் வந்து அண்ணன் மேலே ஒரு அதிருப்தியில் உருவாக்குறாரு. அந்த கூட்டமே வந்துச்சு, அரசியல் தெரிந்த கூட்டம். இன்னும் சொல்ல போனால் எம்எல்ஏ எம்பியா இருந்தவங்க அவங்க, ரைட்டா? அது போக அவங்க ஃபுல்லாக ஜனசேனாவில் வந்துட்டாங்க. முதல் எலெக்ஷனில்
2 இடத்துல இன்னும் தோத்து போனவர் பவன் கல்யாண். ரைட்டா? அசிங்கப்பட்டு கஷ்டப்பட்டு வெளியில நாயை விட கேவலமா நின்று கத்தி அவ்வளோ கீழே படுத்து கிடந்து கார்ல ஏறி போய் அப்படி இப்படி பண்ணி உருட்டி மிரட்டி இன்னைக்கு ஒரு ஒரு கூட்டணி உருவாச்சு. அந்த கூட்டணி இவருக்கு இவர் தான் உருவாக்குனார், தப்பா சொல்லக்கூடாது. இவருக்கு அது ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னா ஹெல்ப் பண்ணுச்சு. சரி, ஹெல்ப் பண்ணுச்சு, இவர் ஆயிட்டாரு. அப்போ விஜய் இந்த அளவுக்கு அவர் எடப்பாடி இது மீட்டிங்கே போக மாட்டேன், அதே அவங்களுக்கு பிடிக்கல. புரியுதா? விஜய் எப்படி எடப்பாடி, அவங்க பசங்க பூரா அப்படிதான் சார், விஜய் எப்படி எடப்பாடி மீட்டிங் போய் உட்கார முடியும்? அவர் எடப்பாடி நல்லா உட்காந்துருப்பார், விஜய் சைடில் உட்காந்தா பார்க்கறக்கே நல்லா இருக்காதுல்ல. அதான் அவங்க மைண்ட் செட்டு. அங்கேயே தோத்துனாங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி இறங்கி நடக்கணும், அந்த மாதிரி இறங்கி விஜய் நடப்பாரா? தெரு தெருவா போகணும் சார். நீங்கள் அதாவது எப்படி நினைக்கிறானுங்கன்னா, அவர் வந்து இந்த 70-80களில் இந்த 90 சாரி 70-80 அதுக்கு முன்னாடி 50-60களில் இந்த நேரு அந்த மாவட்டத்துக்கு வந்தாலே அந்த மாவட்டத்துக்கு ஒரு ஊருக்கு தான் வருவார், அந்த ஊருக்கு வந்தாலே அந்த மாவட்டமே அந்த ஃபீல்டில் இருக்கானுங்க. சரி, ரைட்டா? அங்கே தான் பிரச்சனை உருவாகுது. அதனால பார்ப்போம் அப்படின்னு. அந்த ஸ்பீச்சில் வந்து முழுக்க முழுக்க கொஞ்சம் அடக்கி வாசிச்ச மாதிரி இருந்தது. என்ன காரணமா இருக்கும்? இந்த குட்டி ஸ்டோரிலாம் கூட எனக்கு சொல்லலை. அதுதானே சார் பழைய ஸ்டோரி, பழைய விஷயம். போன வருஷம் நடந்தது வெறித்தனமா இருந்தது. என்னை கேட்டால் இந்த வருஷம் பாவமா இருந்தது சார். அவர் முகத்தை பார்க்கவும் பாவமா இருந்தது. அவர் பேசுன ஒவ்வொன்றும் வந்து தாங்கி 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 யாரோ பின்னால கத்தி வச்சுட்டு இருக்கிற மாதிரி தான் பேசிட்டு இருந்தாப்புல. பயமா என்னைய கேட்டால் அவர் வந்து இதுவரைக்கும் வந்து 2008க்கு அப்புறம் ஒரு ப்ரெஸ் மீட்டுன்னு வைக்கல. 2008க்கு அப்புறம் 2012 ஒரு தடவை இந்த நண்பன் படம் வந்துச்சு. நண்பன் படம் வந்து நல்ல கலெக்ஷன் ஆயிருக்கு, ஆகா ஓகன்னு அதை சொல்கிறதுக்காண்டி ஒரு ப்ரெஸ் மீட். இந்த பிஸ்மிலாம் கூட அந்த ப்ரெஸ் மீட்டில் கேள்வி கேட்டு பார்ப்பல. சார் 2008 2012 இதுதான் நான் கடைசியாக பார்த்தா அவர் பண்ண ப்ரெஸ் மீட். சரி, ப்ரெஸ் மீட்டுக்கு பயப்படுறார், அது உண்மை. இனிமேல் வந்து தான் ஆகணும், வராமல் அதுதான் வைங்களேன். இப்போ எதை வச்சு தான் அவர் அரசியல் தலைவராக காட்சி பண்ணணும்னு என்னால் புரியும். எனக்கு புரியும். பிரசன்ட் மீடியாவுமே நேற்று அவர் குறை சொல்கிறாரு. அதை தான் சார் என்ன ஒன்று. ஆனால் அவங்க முன்னாடி போய் கேள்வி கேட்கணும். ஒரு ஓப்பனாக ஒரு ப்ரெஸ் மீட்டு ஒரு 1/2 மணி நேரம் அவர் நின்று கொடுக்குறாரு அப்படின்னா முடிச்சிருவாங்க சார். நீ யோசிங்க, உங்களுக்கு தெரியாது இல்லை, நீங்கள் ஒரு ஊடகவியலாளர் இத்தனை வருஷமாக இருக்கீங்க, முடிச்சு விட்டுருவாங்க. ஆனால் இப்போ அது தைரியமாக ஒரு விஜயகாந்த் மாதிரியோ ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாதிரியோ பண்ணிடுவாரான்னா அதுக்கான ஒரு வைபே அவர் கொடுத்ததில்லை. இவர் பிளான் பண்ணி நிறுத்தி நிதானமாக எதுகை மோனையோட அந்த வரி எங்கே ஆரம்பிக்கணும், எங்கே வந்து அந்த சிலபில் கரெக்டாக பாஸ் வைக்கணும், எங்கே ஏற்றணும் இறக்கணும்னு பேசக்கூடிய ஆள், எங்கே ஏற்றணும் இறக்கணும்னு அப்படி பேசக்கூடிய ஆள். அப்படிப்பட்டவர் ஒரு ப்ரெஸ்ஸு இங்கே ஒரு கேள்வி கேட்டதுக்கு முன்னாடி அங்கே சம்மந்தமே இல்லாத ஒரு கேள்வி கேட்பான். 2 கேள்விக்கும் பதில் சொல்லணும். 2 கேள்வி சம்மந்தமில்லாத கேள்வினா அவர் எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு கேள்வி வரும், எதையாவது கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படி ஒரு இடத்துலேயே விஜய் வச்சு என்னால் நீங்கள் பண்ண முடியும். அவங்க ஃபேன்ஸ் பண்ணுறாங்க சார், அது எனக்கு தெரியல, என்னால் பண்ண முடியல. பார்க்குற ஆடியன்ஸ் அவங்க முடிவு பண்ணிட்டோம். ஸோ அங்கே ஆரம்பிக்கும், அங்கேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இப்போ இது வரைக்கும் ஒரு டிவி சேனலில் பெரிய பெரிய டிவி சேனலில் போயிட்டு பேட்டி கொடுக்கணும். அதில் எந்த மாதிரியான பேட்டிகள், நீங்கள் இந்த பீஸ்டில் தான் ஒரு பேட்டி உட்காந்து கொடுத்துருப்பாப்ல நெல்சன் கூட. அந்த பேட்டியில் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகம் தான் டக்குன்னு சொல்லுங்கள் சார். ஒரு 2-3 விஷயம் எனக்கு தெரிய, நான் ரொம்ப பார்த்ததுனால எனக்கு ஞாபகம் வருது. ஆனால் ஒரு டேக்கவே ஒரு எடுத்துட்டு நம்ம வெளியில் வர்ற மாதிரி இருக்காது. 2-3 மீம் ஞாபகம் இருக்குது நமக்கு. அந்த மாதிரி தான் இருக்கே ஒழிய இவருடைய பேச்சுகள் நம்மளை ரொம்ப கவர்ந்து நம்மளை அப்படியே திருப்பி இது வரைக்கும் பெரிய பெரிய இம்பேக்டை கொடுத்தா வச்சுதான் நல்லா. ஸோ அங்கேருந்து ஆரம்பிக்கணும். ஆரம்பித்து அவர் இன்னும் பல விஷயங்களை பண்ண வேண்டியிருக்கு. இல்லை, மாநாட்டுக்கு அப்புறம் தான் மீடியாவை சந்திக்க போகிறதா நிறைய தகவல்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சந்திச்சாலுமே கூட அவருக்கு அந்த பொறுமை இருக்குமா அப்படின்றதா. ஏன்னா நம்மளும் பார்த்துருக்கோம், வில்லு அப்படின்ற படத்துல சின்னதா கொஞ்சம் கேள்வி நெருக்கி கேட்டது சார். அவரு நெப்போ கிட், ரிச் கிட் அப்படிதான். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு வெளியில எங்கேயாவது போகணும் வைக்கணும்னாலும் நம்ம பாட்டுக்கு இறங்கி போயிட்டே இருப்போம் சார், இறங்கி போயிட்டே இருப்போம். அவங்களால முடியாது. அதெல்லாம் ரிச் கிட் மைண்ட் செட்டு ப்ராப்பராக இருக்கணும். இந்த பாருங்க, அன்னைக்கு கூட பிறந்த நாளைக்கு பசங்க ஒரு 4 பேர் தான் சுற்றி வீட்டை சுற்றி வர, காருக்கு கண்ணாடி இறங்க மாட்டுறாருல. கார் கண்ணாடி இறக்காத ஒரு நடிகரை நம்ம எனக்கு தெரியும், நான் பார்த்தல. தள்ளி விட்டுருக்காங்க, அதெல்லாம் நிறைய இருக்குது இல்லைங்களா. இவர் தான் அப்படி பண்ணுறவருன்னு நான் சொல்ல வரல. கார் கண்ணாடி இறந்து நீங்கள் அரசியல்வாதி ஆக போகிறீங்க, கார் கண்ணாடி இறக்கி நீங்கள் இப்போ பார்க்கலன்னா அது தப்பு சார். அது அதெல்லாம் இல்லை. நேற்று நைட்டு கூட எல்லாரும் வீட்டு முன்னாடி இருந்தவங்களுக்குலாம் கை அது பொதுவாக இதில் வந்துருதுல. அது அவருடைய மார்க்கெட்டிங் அஜெண்டாவில் வந்துருதுல. இது காரை சுற்றி இவங்க வருவாங்கன்னா அது ஒரு ஸ்கிரிப்டில் இல்லை சார். அது ஸ்கிரிப்டில் இல்லாது. காரை சுற்றி உங்களை யார் வர சொன்னா சார்? புஷி ஆனந்த் கிட்டத்தட்ட இப்போ உங்களுக்கு எனக்கும் அப்பா அம்மா எப்படியோ அந்த மாதிரி விஜய்க்கு சார். என்னைய கேட்டால் புஷியானது விஜய் அவர்கள் வந்து அவங்க அப்பா அம்மாவை தள்ளி வச்சிட்டாரு. ஆனால் புஷியானதை கூட வச்சுட்டு நல்லது அப்படின்னு தான் சொல்லுவேன். அவங்க அப்பா அம்மா எப்படி அவங்களோட கேலிபர் நமக்கு தெரியாது. ஒருவேளை புஷியானதோட அவங்க வந்து நல்லா விஜயை பார்த்துக்க போகிறாங்கன்னா அது தப்பு. ஆனால் புஷியானது குழந்தைய வச்சு பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கிறாரு. ரைட்டா? அவர் எழுதுறாரு ஸ்கிரிப்ட் விஜய்க்கு.
தளபதியினுடைய ஒரே இதனால திமுக அதிமுக கொடிக்கம்பங்கள் வந்து இது பண்ணிட்டேன். இடத்துல ஒரு இடத்துல பேசிட்டு இருக்காரு. அதாவது திமுக அதிமுக கொடிக்கம்பங்கள் வந்து ஒரு எத்தனையோ ஒரு 20 அடி அந்த மாதிரி தான் இருக்கு. இது பார்த்தா தாவே கழகத்தினுடைய கொடிக்கம்பம் 22 அடி இருக்கு அப்படின்றனால திமுக அதிமுகவும் அங்கே வந்து போலீஸை வச்சு ப்ரெஷர் பண்ணுதான். ஆனால் போலீஸ் என்ன சொல்லுதான் அப்படின்னா, இல்லை என்னால் அவங்க மேலே கை வைக்க முடியாது, ஏன்னா அவங்க மேலே கை வச்சா ஒரு நாடே வரும், அதனால போலீஸ் வந்து நாங்கள் அவர் மேலே கை வைக்க மாட்டோம் சரி அப்படின்னு. இதுதான் தளபதியினுடைய பவர் அப்படின்றாரு புஷி ஆனந்த். இதெல்லாம் என்ன பெரிய ஃபேன் பாய் ஸ்பீச். அதுக்கு நானே விசில் அடிச்சேன் சார். எவ்வளோ பெரிய அவர் மேலே காண்டா இருக்கேன் எனக்கே வெறியாச்சு. கூஸ்பம்ஸ் மொமெண்ட்டு. அப்படி குழந்த மாதிரி வச்சு பார்த்துக்கிறாரு. ஆக அவர் என்னென்ன சொல்கிறாரோ, என்னென்ன எந்தெந்த நேரத்தில் பண்ணணுமோ அதுதான் விஜய் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸ்கிரிப்டில் இல்லாத நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதெல்லாம் அவர் பண்ண மாட்டார். சரி, கண்ணாடிலாம் திறக்கணும்னு அவர் சொல்லியிருந்தாங்கன்னா திறந்துருப்பார். திறந்து இறங்கி கெட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து எல்லாம் பண்ணியிருப்பார். அதெல்லாம் முதல்ல சொல்லியிருந்தா. அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. வெளியில் வரும்போது அது வேறு மாதிரி வராது. ஒரு இன்ஸ்டன்ட், நான் தான் சொல்கிறேன், ஒரு இன்ஸ்டன்ஸை கொடுத்து டக்குன்னு பண்ணுனா அப்படின்னா அந்த இம்பல்சிவான ஒரு ரியாக்ஷன் இருக்கு இல்லையா, அதுதான் ஒரு அரசியல்வாதிக்கு முக்கியம். அதில் தோத்துட்டாருன்னா அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ராதியா வந்து பேசிகிட்டே போயிட்டுருக்காங்க. பக்கத்தில் ஒரு ஊடகவியலாளர், நீங்கள் என்ன மேம் எதிர்பார்க்குறீங்க? நான் ஒரு அரசியல் மாற்றத்தை எதிர்பார்க்குறேன் அப்படின்னு அந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். அப்போ என்ன சொல்கிறீங்க, பாஜக மாறணுன்றீங்களா அப்படின்னோடனே அப்படியே விழி நிற்கும். இது இம்பல்சிவ் ரியாக்ஷன். இது ஒரு ட்ரோல் கண்டென்ட் அடிக்க என்னைய மாதிரி 100 லட்சம் பேர் இருக்கும் வச்சுக்கலாம், ரைட்டா? அப்போது பார்த்துக்கணும். அதெல்லாம் அவர் பார்த்து தான் பண்ணணும். அவர் வச்சிருக்கிற அஜெண்டா அது எல்லாம் ஒர்க் அவுட் ஆகி கடவுளாக பார்த்து அவருக்கு ஆதரவு கொடுத்தா எதுவுமே இல்லை, எதுவுமே நடக்காதது எதுவுமே இல்லை சார், ரைட்டுங்களா? அது நடக்கும்னு இருந்ததுன்னா நடக்கும். அதனால் பவன் கல்யாண் மாதிரி நாங்கள் கட்சி வச்சுருக்கேன்னா நினச்சிக்கிட்டு லூசுத்தனமாக சுற்றக்கூடாது. அதெல்லாம் அவங்க அண்ணன்ட்டேருந்து பாதி அந்த முக்கா கட்சி வந்துருச்சு. சரி, அதில் காங்கிரஸில் செட்டில் ஆனவன் முக்கா கட்சி கிட்ட வந்துருச்சு. ரெண்டாவது இவருக்கு ஏற்கனவே ஒரு படம் உண்டு. இவர் 2 அஜித்துக்கு சமம் அந்த ஊரில். இப்போ இல்லை, அந்த ஊரில் 2 அஜித்துக்கு சமம். அப்படி இவர்கிட்டே ஒரு மாசு இருந்தது. அதாவது அண்ணன் கட்சி, அண்ணனுடைய கட்சியில் உள்ள எம்எல்ஏக்கள், அந்த வேட்பாளர்கள், அது இதுன்னு இவர் தோத்தார் சார். ஆனால் இவருடைய கட்சியிலேருந்து இன்னொரு எம்எல்ஏ ஜெயிச்சார் சார். அதெல்லாம் நடந்தது அவருக்கு. அதெல்லாம் எவ்வளவு பெரிய கேவலம் நீங்கள் யோசிங்க. ஸோ அதையும் மீறி இந்த கேவலம் நான் பட்டாலும் பரவாயில்லன்னு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா துறைமுகலாம் இருக்காரு. அதுக்கு அவர் எடுத்துக்கிட்ட காலம் பார்த்துக்கோங்க. அது வரைக்கும் பொறுமை வேணும். அது வரைக்கும் சரி ரைட்டு என்ன ஆனாலும் அவங்க கூட தான் இருப்பன்ற ஒரு கூட்டம் வேணும். அதுலேயே எனக்குலாம் கேள்விக்குறி இருக்குது. 100 கேள்வி கேட்பேன். இல்லை, விஜய் அவர்கள் பேச தயங்கின விஷயங்களா இருக்கட்டும், இல்லை மறந்த விஷயங்களா இருக்கட்டும், புதன்கிழமை மைக்கு பிடிப்பாரா சார்? இப்போது இவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க. இப்போ புதன்கிழமை 3ஆம் தேதி தானே நீங்கள் சொல்கிறது. புதன்கிழமை முடியாது அப்படின்ட்டாரு, நான் பேச மாட்டேன்ட்டாரு. ஆமாம், என்னைய கேட்டால் பேசுவார். நான் அதான் சொல்கிறேன், நான் நடிக்க மாட்டேன், என்னுடைய ஒரு படத்தை முடிச்சுட்டு மொத்த வாழ்க்கையும் நான் தமிழ் மக்களுக்காக தமிழ் மண்ணுக்காக அர்ப்பணிக்க போகிறேன்ட்டார். நான் இப்பவும் சொன்னேன், அன்னைக்கும் சொல்கிறேன், அதே ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன். 2016 எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 2017 குடும்பங்கள் கொண்டாடும் படம் அண்ணன் ஒன்று கொடுப்பாருன்றேன். சரி, அதில் எந்த மாற்றுக்கிறதும் இல்லை. குறைஞ்சபட்சம் அந்த வருஷம் தீபாவளிக்காவது கொடுப்பாருன்றேன். அதுதான் என்னுடைய. அதே மாதிரி நான் இப்போ ஐடியா பண்ணி வச்சுருது 3ஆம் தேதி பேசுவார்னு தான் தோணுது. இல்லைன்னா நஷ்டம் சார் அவருக்கு. நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்கன்னா இவ்வளோ செலவழிச்சிருக்காங்க, நஷ்டம் தான். இதை தான் யூஸ் பண்ணணும். இப்போ இதை யூஸ் பண்ணால் நான் பேச மாட்டேன் அப்படின்னு அவங்களுக்கு கொடுத்து என்ன ஆக போகுது சார்? 5000 ரூபா வாங்குவோம் திமுகட்ட, 5000 ரூபா அதிமுக வாங்குவோம், 5000 ரூபா காங்கிரஸ் வாங்குவோம், திமுக தானே ஓட்டு போடுவோம். 10,000 நமக்கு லாபம் தானே. அப்படி போகிற ஒரு சார் அவங்க பரிசு வாங்கிட்டு வீட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க பஸ்ஸை பிடிச்சி. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அங்கே போய் எனத்தையாவது ஒன்று கிடக்க ஒன்று பேசி ஏதாவது பிரச்சனையை பண்ணி நாளை பண்ணால் அதை வச்சு கண்டென்ட் கிரியேட் பண்ணுன்றதானே சார் அரசியல் வழக்கம். சரி, அதை பண்ணாமல் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னா எனக்கு ஒன்றுமே புரியல. இதுவே ஒரு முரணா இல்லையா? இதுவே ஒரு யோசிக்க வைக்கல நம்மளை. புதன்கிழமை என்னென்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ப்ரோ. ஆனால் என்னதான் இருந்தாலும் அஜித் அவர்கள் அந்த ஒரு போஸ்ட்ல கிளிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. அடுத்து விடாம காலி பண்ணாங்க. அடுத்து விடாமுயற்சியும் வருதா, அன்னைக்கு வருதா, நாளைக்கு வருதா, அதை சொல்லிட்டு இருக்காங்க சார். இப்போ வந்து அதாவது அஜித் அவர்கள் வந்து அரசியல் வேண்டாம், அது 0வா, அது பேசக்கூடாத ஒரு டாபிக் மாதிரி ஆக்கிட்டாரு. அதே மாதிரி மன்றங்கள் வேணான்ட்டார், அதுவும் வேணான்ட்டார். அவருக்கான ஒரு லைஃப்பை வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அவரை கொண்டாட விஜய்க்கு எவ்வளவு கூட்டம் இருக்கோ, என்னைய கேட்டால் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லையும் நான் பார்த்தவரையும் சொல்லுவேன் 1% கூட தான் இருக்காங்க. ஓகே, நெருக்கி பார்த்தா ஒரு 1000 பேர் கூட வைப்பாங்க. நீங்கள் சரியா வச்சுக்கிறோம். அப்படி ஒரு கூட்டத்தை வச்சிருக்காரு சார். அந்த கூட்டத்துக்கு விஜய் வந்து இவ்வளோ நாள் ஹிண்ட்ரன்ஸ் தான், அதாவது ஒரு அப்டக்கிள் தான். அந்த அப்டக்கிள் இன்னைக்கு ரிமூவ் ஆகுது. அவரை பரவலாக, அதாவது என்ஜாய் பண்ணி அவருடைய ஃபார்மெட்டில் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் கொண்டாடிட்டு இருக்கலாம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அதுக்குன்னு விஜய் வந்து அவரை ஓவர் ஷேடோ பண்ணாருன்னா இல்லை சார். அதாவது அவர் எடுத்துக்கிட்ட ஃபார்மெட், இவர் எடுத்துக்கிட்ட ஃபார்மெட் இருக்குது. இப்போ விஜய் அவர்கள் எடுத்துக்கிட்ட படங்களுடைய ஃபார்மெட் வந்து ஃபேமிலிஸை ரொம்ப அட்ராக்ட் பண்ணிருச்சு. அப்போ ஃபேமிலிஸ் கூட்டமாக வரும்பொழுது அதில் அஜித் மாசா விஜய் மாசா அப்படிங்கும்போது விஜய் தான் மாசுன்றது தெரிஞ்சிருது. இனிமேல் அது கிடையாது.
அப்போ ஃப்ரீயாக அவருக்கு ஒரு களம் உருவாயிருச்சு. அந்த களத்தில் அவர் என்னென்ன விரும்புகிறாரோ அதை பண்ணும்போது அதை அவர் கூட்டம் வந்து கூடி பார்க்க ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, இப்போ கூடி பார்க்க தயாராக இருக்குது. இனிமேல் நமக்கும் அதுதான் ஆப்ஷன். ஏன்னா தமிழ் சினிமாவினுடைய உச்ச நட்சத்திரம்ன்றது அஜித் தான் இனிமேல். அப்படிங்கும்பொழுது அவர் என்ன பண்ணுறாரு அதை பார்க்கணுன்ற ஒரு கட்டாயம், அது தப்போ ரைட்டுன்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கும். அப்போ அப்படிங்கும்போது அவருக்கு ஒரு களம் வந்து ரொம்ப ஃப்ரீயாக உருவாயிடுச்சு. அவர் அடித்து ஆடுவார். அதில் ஒரு வேளை நான் சொல்கிறேன், படங்கள் கிளிக் அனுப்பிச்சோம் அந்த விறுவிறுன்னு இந்த வருஷம் கூட 2024 ஆரம்பிச்சதுலேருந்து மலையாள படம் கிளிக் ஆச்சு தெரியுமா. அதே மாதிரி எங்கேயோ இருந்தாருன்னு தெரியாமல் டக்குன்னு யஷ்க்கு ஒரு படம் கிளிக்காகி ஓடிச்சு தெரியுமா. அதே மாதிரி அல்லு அர்ஜுனுக்கு புஷ்பா கிளிக்காகி ஓடிச்சு, பிரபாஸுக்கு பாகுபலி. இவருக்கு தெரியாதனா ஒரு படம் கிளிக் ஆனிச்சுன்னா முடிஞ்சுது சார், முடிச்சிருவானு சார். மொத்தமாக தமிழ் சினிமா இழந்த பேரை ஒரு படத்தை வச்சு அஜித்தினால மீட்டு கொடுக்க முடியும். அதில் எந்த மாற்று, ஒரே ஒரு படம் சார் பில்லா வரும்னு, பில்லா வரதுக்கு முன்னாடி எதிர்பார்த்தீங்களா நீங்களும் நானும்? பில்லான்றது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த ஒரு படம். அந்த படம் எல்லாருக்குமே தெரியும். அதை பார்க்காத அந்த 80s கிட்ஸ் இருக்க மாட்டான். எப்படி ஒரு தளபதியோ, எப்படி ஒரு சிவாஜியோ, 2K கிட்ஸுக்கு எப்படி ஒரு எந்திரனோ அந்த மாதிரி அது ஒரு படம். அப்போ அப்படி ஒரு படம் அதை அஜித் ரீமேக் பண்ண போறாருன்னு ஓரளவுக்கு பஸ்ஸை கிரியேட் பண்ணானுங்க. அதான் ரைட்டு. சட்டுன்னு பார்த்தா ஒன் ஆஃப் த மேக்னம் ஓப்பஸாக இருந்தா எதிர்பார்க்காத ஒரு வெற்றி அந்த படம். அந்த மாதிரி தெரியாதனமா அந்த குட் பேட் அக்லி கிளிக் ஆனிச்சுன்னா முடிஞ்சுது சார். ஓகே, இதனால் வரைக்கும் விஜய் அவர்கள் சினிமாவில் சம்பாதிச்ச பேரை பூரா இழந்துருவார் சார். ஒன்று. ரெண்டாவது, அஜித் அவர்கள் இந்த மாதிரி ஒரு படம் கிளிக் ஆகி அது வந்து மக்கள், அதாவது இந்திய மக்களுக்கு ஒருவேளை பிடிக்கிற அமைப்பு அந்த படத்தில் இருந்ததோ, தமிழ் சினிமா அந்த ஒரு 2 வருஷமா வச்சு அடியேன்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா. ஜெயிலருக்கு அப்புறம் அடியேன்னு அடிச்சு அதை பேரை பூரா ஒன்னா தூக்கி எடுத்துருவார். அது நடக்க போகுது. அதுக்கு அவருக்கு ஒரு அப்டக்கிள் இல்லாத ஒரு ஃப்ரீ பிளே கிரவுண்ட் கிடைச்சிச்சு. ரெண்டாவது, அடுத்து அந்த வர்றவங்க யாரு, சிவகார்த்திகேயன் இது போன்றவர்களுக்கும் நல்ல ஒரு களம் ஃப்ரீயா. இதுதான் டைம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து 99க்கு அப்புறம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் 2 வருஷம்னு கேப் கொடுத்து பார்த்தாரு. இவங்க இன்னைக்கு வரைக்கும் அவர் அடிச்சு இன்னைக்கும் டிஸ்கஷன்லாம் வச்சிருக்கேன். சரி நான் ஒத்துக்கிறேன், நீங்க அவர் நெருங்கிட்டீங்கன்னு ஒத்துக்கிறேன் சார், இல்லை மிந்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அவர் டிஸ்கஷன்லாம் வச்சிருக்காங்க கரெக்டா. அந்த அளவுக்கு 80 வயசுல 75 வயசுல அந்த மனுஷன் இருக்காரு ரைட்டா. கேப்பு கொடுத்தே அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. இங்கே விஜய் கேப்பு கொடுத்துட்டு ஏறி அடிப்பாங்க சார். விஜய் ஒருவேளை திரும்பி வரும்பொழுது அவருடைய இடத்த இழந்துட்டு தான் நிற்பார். அதற்கான சாத்தியக்கூறு தான் 80% இருக்குது. எந்த மாற்றுக்கிறதும் இல்லை. நான் சொல்கிறேன் சார், அவர் நான் பற்றி பேச ஆரம்பித்ததுலேருந்து என்னுடைய கணிப்புகள் எங்கேயுமே தவறின ஒரு இடத்த காட்டுங்க. நீ சொன்னியே விஜய் பாத்தியா இப்படி பண்ணியிருக்காருன்னு ஒரு மெட்டஃபர் எடுத்துட்டு நான் ஒத்துக்கிறேன், நான் பண்ணது தப்புன்னு. ஆனால் ஒரு இடத்துல தவறல, இதுலையும் தவறாக நான் நம்புறேன். கண்டிப்பாக அடுத்தடுத்த விஷயங்கள் அங்கிருந்து வரும்பொழுது நிறைய விஷயங்கள் பேசுவோம். ரொம்ப நன்றி பிரதர், நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு. இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிற நன்றி வணக்கம்.